الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வழியாக பத்ரு, உஹது, அதே போன்று அஹ்ஸாப் என்ற போருக்கு பின்னால் பனூ குரைலா என்ற இந்த 4வது மிகப்பெரிய போர், இந்த 4 போர்களும் ஒரு கட்டத்தில் மிக தெளிவாக முடிந்ததற்கு பின்னால் பனூ குரைலா யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகவும், யூதர்கள் இனி முஸ்லிம்களிடத்தில் வாலாட்ட மாட்டார்கள் என்ற நிலையை முஸ்லிம்களுக்கு உருவாக்கி தந்தது. என்றாலும் ஒட்டுமொத்தமான யூதர்களுக்கு இது முடிவாகவில்லை. குறிப்பிட்ட மதீனாவில் வாழ்ந்த சில யூதர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தது. இருப்பினும் அபூ ராஃபி என்ற பட்டப்பெயர் கொண்ட இவன்தான், இந்த படைகளுக்கு இவனுடைய இயற்பெயர் சல்லாம் இப்னு அப்துல் ஹுகைக் என்று இவனுடைய பெயர். இவனுக்கு அபூ ராஃபி என்ற பெயர் கூறப்படுகின்றது. இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதில் கடுமையான ஒரு மனிதனாக இருந்து வந்தான், மிக கடினமான மனிதன். இப்ப சஹாபாக்களில் சிலர் பனூ குரைலா போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், அபூ ராஃபியை சென்று நாங்கள் கொன்றுவிட்டு வருகின்றோம். ஹிஜாஸ் பகுதியில் மிகப்பெரிய செல்வந்தனான மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இவன் இருந்தான். இவனை கொல்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கேட்கக்கூடிய நேரத்திலேயே அவர்கள் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவுஸ் கிளையை சேர்ந்த சகோதரர்கள் கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவனை கொன்று உங்களிடத்தில் அளப்பெரிய சிறப்பை பெற்றதை போன்று எங்களில் சிலரை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நாங்கள் சென்று அபூ ராஃபியை கொன்றுவிட்டு வருகின்றோம். இவன் யூதர்களில் மிக கொடியவன், உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுப்பவன், இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதி இவன் என்று சஹாபாக்களில் சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். இப்படி அனுமதி கேட்கக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள். இந்த அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டதுமே நபி அவர்களும் இதை வழிமொழிகிறார்கள். உடனே அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்பவருடைய தலைமையில் 5 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவாக தயார் செய்கிறார்கள். இந்த 5 நபர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி பெற்று ஹைபர் கணவாய்க்கு, அதாவது இவர்களுடைய அந்த கோட்டை, அபூ ராஃபி அந்த இடத்தில் தான் இருந்தான். இவனுடைய கோட்டை மிகப்பெரிய கோட்டை, கீழிருந்து லேயராக ஏறி செல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான கோட்டையில் இவன் இருந்தான், மிகப்பெரிய செல்வந்தன். இவனை சுற்றி சில பல யூதர்களும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த இடத்திற்கு பிற்பகலில் மதீனாவில் இருந்து கிளம்பி இரவு நேரத்தில் கோட்டைக்கு அருகே சென்று இவர்கள் சென்றார்கள். இப்போ அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடன் வந்த 4 சஹாபாக்களிடத்தில் கூறினார்கள், நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் கோட்டையினுடைய வாசலில் காவலாளியாக இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கிட்ட போய் கொஞ்சமாக பேச்சு கொடுக்கிற நளினமா அவனை ஏமாற்ற முடிந்தால் நான் அவனை ஏமாற்றி உள்ளே சென்று விடுகின்றேன். முடிந்தால் அபூ ராஃபி பக்கத்தில் சென்று அவனை கொல்வதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள், நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்றே செல்றாங்க. அதாவது கோட்டையினுடைய காவலாளி கிட்ட போறாங்க. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத அவங்களே சொல்றாங்க. நான் கோட்டையினுடைய காவலாளி கிட்ட போறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிப்பதை போன்று நான் அமர்ந்து கொண்டேன். அப்போ அவரும் கோட்டையினுடைய காவலாளியும் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் ஏதோ என்னுடைய தேவைக்காக அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டார். இப்போ கோட்டைக்குள் செல்பவர்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தார்கள். அது மாலை பொழுது, சூரியன் மறைந்து விட்டது. கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கால்நடைகளை மேய்த்து விட்டு தங்களுடைய கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கோட்டைக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள்.
இந்த நேரத்தை பார்த்து கொண்டே நான் இருந்தேன். ஆங்காங்கே வெளியே சில யூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப கோட்டையினுடைய காவலாளி ஒரு அறிவிப்பு கொடுத்தார், உள்ளே செல்பவர்கள் சென்று விடுங்கள், உள்ளே செல்பவர்கள் சென்று விடுங்கள், நான் கோட்டையினுடைய வாசக்கதவை தாளிடப் போகின்றேன், தாப்பால் போட போறேன், பூட்ட போறேன் அப்படின்னு சொன்னார். உடனே மக்கள் கடைசி நேரத்தில் சிறுக சிறுக செல்லக்கூடிய நேரத்தில் நானும் அவர்களோடு சேர்ந்து உள்ளே நுழைந்து விட்டேன். காவலாளி என்னை கண்டுக்கல, நானும் உள்ள போயிட்டேன். அதன் பிறகு கோட்டையினுடைய காவலாளி வாசலை பூட்டி விட்டு வாசக்கதவினுடைய அந்த சாவியை ஒரு இடத்தில் மாட்டினார். அதையும் நான் பார்த்து கொண்டேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து 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 கோட்டையினுடைய உட்பகுதிக்கு நான் மறைந்து சென்றேன். என்னுடைய இலக்கு அபூ ராஃபி மாத்திரம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கிட்ட சொல்லி அனுப்பினாங்க, அபூ ராஃபியை தவிர வேற யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது, பெண்கள் சிறுவர்கள் மிக பத்திரமாக நீங்கள் கண்காணித்து விட்டுவிட வேண்டும், அபூ ராஃபி மாத்திரம்தான் நம்முடைய இலக்கு என்று சொல்லித்தான் அனுப்பினார்கள். அபூ ராஃபியை இலக்கு வைத்தவனாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டையினுடைய ஒவ்வொரு வாசக்கதவை திறந்து உள்பக்கமாக சென்று அதை சாத்திக் கொண்டேன். கடைசியாக அபூ ராஃபி மக்களோடு ராக்கதைகளை பேசிக் கொண்டு இருந்தான். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் கடைசியில இரவு நேரத்துல பானத்தை குடிப்பார்கள், மதுபானத்தை அருந்துவார்கள், சில கவிதைகளை படிப்பார்கள், ராவு கதைகளை அவர்கள் பேசுவார்கள். இதே போன்ற அபூ ராஃபியும் சில நண்பர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டு மதுபானத்தை அருந்தி கொண்டு ராக்கதைகளை பேசிக் கொண்டிருந்தான். இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் செல்லட்டும் என்று நான் காத்திருந்தேன். அதே போன்று அவனை சந்திக்க வந்திருந்த கோட்டையினுடைய வேறு புறங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் அந்த அறை இருளாக மாறியது. அதற்கு பின்னால் அபூ ராஃபி எழுந்து அவனுடைய அறைக்குள் சென்று விட்டான். அவனுடைய அறையை தேடி நான் சென்றேன். அது முழுக்க இருள் சூழ்ந்து இருந்தது, இருளாக இருந்தது. இப்போது அவனுடைய மனைவி மக்களோடு இருந்தான், இருளில் இருந்தான். இப்போ இருட்டுல ஒண்ணுமே தெரியல. இப்ப எப்படி அவனை கொலை செய்வது என்று திகைத்துக் கொண்டிருந்த எனக்கு ஒரு யோசனை வந்தது. அபூ ராஃபியே என்று நான் அவனை அழைத்தேன். அந்த நேரத்தில் அவனும் யாரது என்று திகைத்தவனாக பதில் எழுப்பினான். இந்த நேரத்தில் என்னுடைய வாளை எடுத்து எந்த பக்கமாக சப்தம் வந்ததோ அந்த பக்கத்தில் பயந்தவனாக வாளை நோக்கி எறிந்தேன். அதாவது டார்கெட் அபூ ராஃபி, மாறி தவறி வேற யார் மேலேயும் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுனால பயந்து சப்தம் வந்த ஒளியை நோக்கி இந்த வாளை நான் ஏவினேன். ஆனால் அந்த வாள் அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தியதே தவிர அவனை கொல்லவில்லை. பின்பு அவன் மீண்டும் சப்தமாக யாரது என்று வேகமாக கத்தினான். நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து மீண்டும் அபூ ராஃபியே என்று குரல் கொடுத்தேன். மீண்டும் அவன் சப்தமிட்டு யாரது என்று திகைத்தவனாக கூறினான். மீண்டும் சப்தம் வந்த திசையை நோக்கி நான் வாளை எறிந்தேன். அந்த வாள் முந்தைய காயத்தை விட பலத்தமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியது, ஆனால் அவனை கொல்லவில்லை. பின்பு அவன் எழுந்து வந்து மிக வேகமாக சப்தமாக யாரது என்று அவன் கத்தினான். இந்த நேரத்தில் அவன் நிற்கக்கூடிய திசையை நன்கு நான் அறிந்தேன். அவனுடைய சப்தத்தை கேட்டேன். மூன்றாவது என்னுடைய வாளை எடுத்து நான் ஏவினேன். அது அவனுடைய வயிற்றை கிழித்து இந்த பக்கமாக சென்று அந்த பக்கமாக வெளிவந்ததை நான் உணர்ந்தேன். அவனுடைய காயத்தினுடைய சப்தத்தை வைத்து சொல்றது விளங்குதுங்களா? ஒரு காயம் ஏற்பட்டால் காயம் ஏற்பட்டவன் எந்த சப்தத்தை ஏற்படுத்துவானோ அந்த ஒளியை வைத்து இருளிலேயே என்னுடைய வாள் அவனுடைய வயிற்றை பதம் பார்த்து இருக்கின்றது. அது முன்பக்கமாக சென்று பின்பக்கமாக வெளியே வந்திருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்ப அந்த இடத்துல இருந்து நான் தப்பித்து ஓட ஆரம்பித்தேன். ஆனா கோட்டைக்கு வெளியே போகல. எப்படி நான் வந்தேனோ மக்கள் கொஞ்சமாக அபூ ராஃபியை அவனுடைய சப்தத்தை கேட்டு விளக்கை ஏற்ற துவங்கினார்கள். மக்கள் அவனுடைய அறைக்கு வர ஆரம்பித்தார்கள். நான் தப்பித்து கோட்டையினுடைய வெளிப்பக்கத்திற்காக தப்பித்து சென்றேன். யாருக்கிட்டையும் நான் மாட்டல. கோட்டையில் இருந்து இறங்கி வர 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 எந்த வாசல் வழியாக நாம் வந்தோம் என்பதை நான் மறந்துவிட்டேன். கடைசியாக கீழிறங்கி விட்டோம் என நினைத்து நான் குதித்தேன். அது 2 மாடி கோட்டைக்கு மேலிருந்து நான் குதித்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 மாடிக்கு மேலிருந்து நான் குதித்திருக்கிறேன். அதனால் என்னுடைய காலினுடைய கெண்டை கால் உடைந்து விட்டது. இப்போ உடைந்ததற்கு பின்னால் நான்
என்னுடைய தலைப்பாகையை எடுத்து என்னுடைய காலை, உடைந்த காலை நானே கட்டிக்கொண்டு ஓரமாக வந்து கோட்டையினுடைய வெளிப்புறம் செல்லாமல் அமர்ந்து கொண்டேன். விடியும் வரைக்கும் இந்த இடத்திலிருந்து நான் செல்லக்கூடாது. விடிய காலை அறிவிப்பு வரும். என்ன அறிவிப்பு வரும்? அபூ ராஃபி இறந்து விட்டார், ஹிஜாஸினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் இறந்து விட்டார் என்ற அறிவிப்பை கேட்டதற்கு பின்புதான் கோட்டைக்கு வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு இரவு முழுக்க உடைந்த என்னுடைய காலோடு நான் கோட்டையினுடைய உள்பகுதியிலேயே நேரம் கழித்தேன். இதே போன்று ஃபஜ்ருடைய நேரம் வந்தது, விடிந்தது. காவலாளி கோட்டையினுடைய கதவை திறந்தார். அறிவிப்பு செய்பவர் அறிவிப்பும் செய்தார். ஹிஜாஸ் மாநிலத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர், ஹிஜாஸ் தீபகற்பத்தினுடைய அந்த பகுதியின் மிகப்பெரிய தொழிலதிபர் அபூ ராஃபி இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டதுமே சந்தோஷமாக நான் வெளியே சென்று 4 தோழர்களிடத்தில் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றேன். செய்தியை சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பாராட்டினார்கள். பின்பு என்னை அவர்களுக்கு முன்னால் அமர வைத்து என்னுடைய காலை பிடித்து கெண்டை காலை தடவி விட்டார்கள். அதற்கு பின்னால் என்னுடைய கால் சரியாகிவிட்டது. அப்படின்றதை இந்த செய்தி முழுக்க முழுக்க அவர் சொல்வதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி பெற்று சென்ற அந்த 5 சஹாபாக்கள் அபூ ராஃபியை கொன்றார்கள். யூதர்களுடைய மிகப்பெரிய கொடியவனான இவனை கொன்றது யூதர்களுடைய கொட்டம் இன்னும் கொஞ்சமாக அடங்கியது என்பது வரலாறு. இது ஹிஜ்ரி 5 துல்ஹஜ் மாதத்தில் நடைபெற்று முடிந்தது. இப்போ பர்ஃபெக்டாக மதீனத்து 5 வருடம் முடிந்துச்சு. துல்ஹஜ் மாதம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும். ஆதி காலத்தில் ஒவ்வொரு மன்னர்களும் அவரவர்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அடுத்த நாட்டு மன்னர்கள் பலவீனர்களாக இருந்தால் அல்லது மன்னரே இல்லாமல் அவர்களுடைய பகுதியில் அவர்கள் வாழ்ந்து வந்தால் பொதுவாகவே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் இன்னொரு பகுதியை பிடிப்பது வழக்கம். நாட்டை பிடிக்க ஏனைய பகுதிகளை பிடித்து சூறையாடுவதற்காக அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவதற்காக வந்ததை பார்த்து கொண்டிருந்த உலகம் முதல் தடவையாக இஸ்லாத்தில் மாத்திரம்தான் கொள்கைக்காக நாட்டை விட்டு நாடு சென்றதை நீங்கள் பார்க்கலாம். கொள்கைக்காக வாளை ஏந்தி கொண்டு சென்றார்கள். அவங்க கிட்ட ஆப்ஷன், நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டால் உங்களை நாங்கள் விட்டு விடுவோம், இல்லைன்னா எங்க கிட்ட நீங்க போர் செய்யுங்க. ஆனால் மற்ற மன்னர்கள் எதற்கு போனார்கள்? வெறுமனே சொத்து சுகத்துக்காக, மண்ணை பிடிப்பதற்காக, பொன்னை பிடிப்பதற்காக, பெண்களை பிடிப்பதற்காக, அடுத்த நாட்டு சொத்து சுகங்களை அனுபவிப்பதற்காக, இதற்காக மாத்திரமே சென்று கொண்டிருந்த அநேக மன்னர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய படை மாத்திரம்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சுமந்து அடுத்த நாட்டிற்கு சென்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனைய மன்னர்கள் சென்றதை காட்டிலும் முஸ்லிம் மன்னர்கள், அதாவது மன்னர்கள் என்ற ஹிலாஃபத்துடைய முறைக்காக நான் அந்த ஊமையை சொல்றேன். இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் கலிமாவை சுமந்து கொண்டு சென்றார்கள். இதுவே ஆகச் சிறந்த படையெடுப்பு உலக படையெடுப்புகளிலே. இஸ்லாத்தை ஏந்தி சென்றார்கள். இஸ்லாத்தை தழுவினால் நீங்கள் சுகபோகமாக எங்களோடு வாழலாம், இல்லையெனில் எங்களோடு போர் புரியுங்கள். எவ்வளவு தெளிவான விஷயம். இப்படி சென்றார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 5 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையில் பூர்ணத்துவமாக முடிந்தது. ஹிஜ்ரி 6 முஹர்ரம் மாதம் துவங்கியது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த முடிவு யாருக்காக அப்படின்னா, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய அரபுகளும், அதாவது பது என்று சொல்லக்கூடிய அரபுகள், இவங்க கொள்ளையர்களாக இருக்கிறாங்க. சில நேரங்களில் இஸ்லாத்தை அவமதித்து இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக, இந்த குல மக்களுக்காக தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவில் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 30 நபர்களை சேர்த்து ஒரு படைப்பிரிவு உண்டாக்குகின்றார்கள். ஹிஜ்ரி 6 முஹர்ரம் மாதம் பிறை 10 இந்த படை கிட்டத்தட்ட எங்க போறாங்க அப்படின்னா, நஜ்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பக்ராத்
என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் வழியாக லரியா என்ற பகுதியில் கர்தா என்ற இடத்தை நோக்கி செல்கிறார்கள். இங்குதான் சில மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மக்கள் வசிக்கக்கூடிய இவர்களுக்கு தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும், இவர்களை சென்று அடைந்து அவர்களிடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த படை செல்கின்றது. 7 இரவுகள் கடந்து சென்றார்கள். 7 நாள் 7 இரவுகள் இந்த பயண தூரத்தை கடந்து அவர்கள் சென்றார்கள். அந்த இடத்தில் இருப்பவர்கள் தான் பக்ர் இப்னு கிலாப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மக்கள். அவர்களிடத்தில் போகக்கூடிய அந்த நேரத்திலேயே இஸ்லாமிய படை நம்மை தாக்குவதற்காக வருகின்றது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பக்ர் இப்னு கிலாப் என்று சொல்லக்கூடிய அந்த பக்ரு கிளை மக்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள் மலை உச்சிகளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த படை அவர்களிடத்தில் மோதாமலேயே வெற்றி கொண்டது. அவர்கள் தப்பி ஓடியதற்கு பின்னால் அவர்கள் விட்டு சென்ற அதீத கால்நடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓட்டிக்கொண்டு மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், வெற்றியோடு. இப்படி திரும்பி வரும்போது இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ், தன்னை நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் தோன்றுவார்கள். அதில் நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே முசைலமா என்பவன் தன்னை நபி என்று வாதித்தான். இந்த முசைலமா தன்னை நபி என்று வாதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அவன் நபி அவர்களை கொல்வதற்காக யமன் தேசத்தில் இருந்து சுமாமா இப்னு உசாஸ் என்பவனை ஏவி விட்டான். அவரு அங்கிருந்து யமன் நாட்டிலிருந்து கிளம்பி வராரு. நபி அவர்கள் அனுப்பிய இந்த 30 நபர்கள் சென்ற இந்த படை வெற்றி கொண்டு திரும்பி வருது. இப்போ இவர்கள் சுமாமாவை பிடிச்சுக்கிறாங்க. கரெக்டா இந்த செய்தி பரவும் இல்லையா? இப்போ சுமாமாவை கரெக்டா கைது பண்றாங்க. அவரை கைதாக்கி மஸ்ஜிது நபவிக்கு கொண்டுட்டு வந்து மதீனாவில் ஒரு தூணில் கட்டி வைத்து விட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா கிட்ட வந்தாங்க. சுமாமாவே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன புரியுதா? இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹை பற்றி, நபி அவர்களை பற்றி, இஸ்லாமிய அந்த ஆட்சியை பற்றி, குர்ஆனை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்கிறான். சுமாமா பதில் சொல்றாரு, என்னிடத்தில் நன்மைகள் இருக்கின்றன, என்னிடத்தில் நன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் என்னை கொன்றால் கொலை செய்வதற்கு தகுதியான ஒருவரைத்தான் நீங்கள் கொள்கிறீர்கள், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அதே நேரத்தில் நீங்கள் என்னை மன்னித்து விட்டுவிட்டால் நான் காலம் முழுக்க உங்களுக்கு உபகாரியாக இருப்பேன். என்னிடத்தில் அதீத சொத்துக்கள் இருக்கின்றது, என்ன வேண்டுமோ நீங்கள் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு உதவி செய்பவனாக என்னுடைய மௌத்து வரைக்கும் இருப்பேன் என்று அவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன பதில கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் விட்டுட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சுமாமா கிட்ட வந்தாங்க நபி அவர்கள். சுமாமாவே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி அவர் என்ன சொன்னாரோ அதே பதிலை மீண்டும் சொன்னார். மறுபடியும் நபி அவர்கள் அவர் விட்டுட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமா கிட்ட வந்தாங்க. சுமாமாவே, நீங்கள் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டாங்க. இப்போ 3வது முறை அவர் சொன்னார், இந்த காசு பணம் தரேன், தேவனா எடுத்துக்கலாம் அப்படின்றத கட் பண்ணிட்டு மீதமுள்ளதை முன்னாடி சொன்னதை மட்டும் சொன்னார். 3வது முறை, நீங்கள் என்னை கொன்றாலும் கொள்ளலாம், என்னை மன்னித்து விட்டாலும் விடலாம், உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, அவுத்து விட்டுருங்க அவரை அப்படின்னு. அவிழ்த்து விட்டாச்சு. கொல்வதற்காக வந்தவர் யாரை? நபி அவர்களை கொல்வதற்காக வந்தவர். கட்டி வச்சு கேட்டாங்க, அவிழ்த்து விட்டாச்சு. அவிழ்த்து விட்டதற்கு பின்னாடி அவர் போனார். பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தில் நீர்நிலை இருந்தது. போனாரு, குளிச்சாரு. வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு முகமாக, என்னை கோபப்படுத்தும் முகமாக உங்களுடைய முகம்தான் இருந்தது. இப்போது உலகத்திலேயே எனக்கு பிரியமான முகமாக உங்களுடைய முகம்தான் காட்சியளிக்கின்றது. கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் நான் வெறுக்கும் மதத்தில் நீங்கள் கொண்டு வந்த மதம் மட்டும்தான் இருந்தது. இப்போது எனக்கு மிக பிரியமான மார்க்கமாக இஸ்லாம் எனக்கு மாறிவிட்டது என்று கூறினார். பின்பு அவர் கூறினார், நான் யமனில் இருந்து கிளம்பி வந்தது உங்களை கொல்வதற்காக இல்லை. யமனில் இருந்து நான் கிளம்பி வந்தது
மக்காவிற்கு சென்று உம்ரா செய்துவிட்டு உங்களை கொல்வதற்காக வரலாம் என நான் நினைத்து வந்தேன். இப்போது உம்ரா செய்ய முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் அனுமதி தந்தால் நான் உம்ராவிற்காக செல்வேன். உங்களுடைய தோழர்களிடம் சொல்லுங்கள், நான் உங்களை கொல்வதற்காக வரவில்லை, நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னதுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இஸ்லாத்தை தழுவியதை சஹாபாக்களுக்கு பிரகடனம் செய்தார்கள். பின்பு இவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மக்காவிற்கு சுமாமாவை உம்ராவிற்கு அனுப்பியும் வைத்தார்கள். சுமாமா அங்கு சென்றவுடன் குறைஷி குஃபார்கள் இவரை சூழ்ந்து கொண்டு, சுமாமாவே நீரும் மதம் மாறிவிட்டீரா, நீங்களும் அந்த மாதிரி அவருடைய பேச்சு கேட்டு இஸ்லாத்தை ஏற்று சென்று விட்டீரா அப்படின்னதுக்கு சுமாமா சொன்னார், மதம் மாறிவிட்டீர் என்று என்னை பார்த்து நீங்கள் கூறாதீர்கள். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை அவரோடு சேர்ந்து நான் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இனி யமன் தேசத்திற்கு நான் சென்றதற்கு பின்னால் யமாமாவில் இருந்து மக்காவிற்கு வரக்கூடிய கோதுமை தானியங்கள் முஹம்மது சொன்னால்தான் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். முஹம்மது சொல்லவில்லையானால் அல்லாஹின் மீது ஆணையாக உங்களுக்கு இறக்குமதி செய்து கொண்டிருந்த யமாமாவினுடைய கோதுமையை இனி நான் மக்காவிற்கு அனுப்ப மாட்டேன் என்றும் கூறிவிட்டார். அதாவது பொருளாதார விஷயம் என்ன ரிவிட் எப்படி சப்ஜெக்ட் புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கும் போது 3 ஆண்டுகள் குறைஷி குஃபார்கள் நபி அவர்களையும் முஃமின்களையும் அந்த கணவாய் அபூ தாலிப் என்ற கணவாயில் 2-3 வருஷம் ஒதுக்கி வைத்தார்கள். பொருளாதார நெருக்கடி கொடுத்தார்கள். இப்போ சுமாமா மக்காவிற்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கின்றார். இனி உங்களுக்கு நான் தானியத்தை இறக்குமதி செய்ய மாட்டேன் அப்படின்னு தலைக்கீழ மாறுது. 5 வருஷம் முடிச்சிருச்சு மதீனாவிற்கு வந்து, 6வது வருஷம் துவங்குது. இஸ்லாத்தின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அல்லாஹ் தஆலா கொண்டுட்டு வரான் பாருங்க. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? சுமாமா சொல்லிட்டு போயிட்டார், யமன் தேசத்திற்கு கிளம்பிட்டார். இப்போ யமனில் இருந்து மக்காவிற்கு வர வேண்டிய கோதுமை தானியங்கள் வரல. குறைஷி குஃபார்கள் அபூ சுஃபியான் உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, முஹம்மதே யமாமாவிற்கு நீங்கள் சொல்லுங்கள், சுமாமா என்பவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், யமாமா நாட்டிற்கு நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தானியங்கள் அனுப்புங்கள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுக்கு உணவு இல்லை, பஞ்சமாக வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி குஃபார்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், தங்களின் மீது படையெடுப்பார்கள் எப்போதும் குறைஷி மக்கள் என்று தெரிந்திருந்தும் யமன் தேசத்திற்கு யமாமா ஊரிற்கு கடிதம் எழுதினார்கள். வழக்கமாக நீங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தட்டுப்பாடு செய்ய வேண்டாம், அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். பின்புதான் அவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த கோதுமை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கிறோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இந்த நேரம் முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமாக மாறியது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார்கள். இப்போ நபி அவர்கள் என்ன முடிவு செய்யறாங்க? ரஜி என்ற இடத்தில் 10 சஹாபாக்கள் வஞ்சகத்தில் கொல்லப்பட்டார்கள். கடந்த வருஷம் நம்ம பார்த்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில பேர் வந்தாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், கற்றுக் கொடுப்பதற்காக 10 நபர்களை எங்களோடு அனுப்புங்கள், ஆசிரியர்கள் ஆசான்களை தாயிகளை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நபி அவர்களும் அதை நம்பி 10 சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அதில் சிலர் ஹாஃபில்கள் இருந்தார்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், தாயிகள் இருந்தார்கள். தங்களுடைய ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. இந்த 10 சஹாபாக்களும் ஆசிரியர்களாக தாயிகளாக அவர்களோடு செல்கிறார்கள். கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறவங்க திடீரென்று ரஜி என்ற பகுதி வந்ததுமே இந்த 10 சஹாபாக்களை சூழ்ந்து கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை ஏந்துகிறார்கள். அவர்களை கொல்வதற்காக ஆயுதங்களை ஏந்திட்டு சொல்றாங்க, உங்களை நாங்க கொல்ல மாட்டோம், எங்க கிட்ட நீங்க கைதாகி விடுங்கள், மக்காவுக்கு உங்களை நாங்கள் கொண்டு செல்கின்றோம், நாங்க இப்ப கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் 10 சஹாபாக்களும் அவர்களை எதிர்த்து போராடுகிறார்கள். குறைஷி குஃபார்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களோடு நாங்கள் போர் செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி 10 சஹாபாக்களும் போரிடுகின்றார்கள். எப்படி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் இந்த இடத்தில் இவர்களுக்கும் ஏற்படுகின்றது. இவர்களுடைய நயவஞ்சகத்தை எதிர்த்து 10 சஹாபாக்களும் போரிடுகின்றார்கள். அதில் 7 நபர்கள் அங்கேயே ஷஹீதாகிவிட்டார்கள். மீதமுள்ள 3 நபர்களை கைது செய்து மக்காவிற்கு கொண்டு சென்று, மக்காவிற்கு அந்த மூவர்களில் ஆசிம் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி கடைசி வரை போராடி ஷஹீதானார். மீதம் இருந்தவர்கள் 2 நபர்கள், அதில் ஸைத் என்பவர்கள், அதே போன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப பிரபல்யமான சஹாபி. இந்த 2 பேரையும் மக்காவிற்கு கொண்டு சென்று விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ குறைஷி குஃபார்கள் இவர்களை கைது செய்தார்கள். கைது செய்து பல நாட்கள் வைத்திருந்தார்கள். தூக்கு மேடைக்கு செல்றார்கள். இந்த இடத்தில் மதீனாவில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், இதோ குபைப் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டு செல்கிறார், இதோ குபைபுடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் பறவையாக பறந்து விட்டது என்பதை மதீனாவில் அமர்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் ஷஹீதானதை மதீனாவில் மதீனத்து தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பது வரலாறு. உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன், இந்த 10 சஹாபாக்கள் ரஜி என்ற இடத்தில் கொல்லப்பட்டாங்களே, இப்போ நபி அவர்கள் முடிவெடுக்கிறாங்க, அந்த 10 சஹாபாக்களுக்கு பழி தீர்க்கணும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரை முடிக்கிறாங்க, அடுத்த கட்டம், ஒரு போரை முடிக்கிறாங்க, அடுத்த ராணுவ நடவடிக்கை, அடுத்த ராணுவ நடவடிக்கை. எப்படி முடிவெடுக்கிறாங்க பாரு நபி அவர்கள். எவ்வளவு ஆக்டிவ் பர்சனா, ஸ்பம்பரத்தை போன்று சொல்லிட்டு கொண்டே இருந்தாங்க. இப்போ இந்த 10 நபர்களுக்கு பழி தீர்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திட்டம் தீர்க்கிறாங்க. இப்போ இந்த ரஜி என்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா மக்காவுக்கு பக்கத்துல இருக்கு. மக்காவிற்கு பக்கத்தில் செல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பல. அந்த பக்கத்துல ஓரமா மக்காவுக்கு பக்கத்துல போவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பல. இப்ப நபி அவர்கள் திட்டம் தீர்க்கிறாங்க. எப்படி அப்படின்னா 200 வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்யறாங்க. நபி அவர்களும் உடன் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி மக்கால வெளிமக்களுக்கு அறிவிப்பு செஞ்சுட்டு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் பொறுப்புதாரியாக நியமித்து விட்டு ஷாமுக்கு போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, அப்ப சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு முஸ்லிம் படை ஷாமுக்கு போகுது அப்படின்றத விளங்குவாங்க. அது வியாபாரத்திற்காக இருக்கலாம் அல்லது வேறு எதுக்காகவும் செல்கிறார்கள் என்று மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் வேறு வழியாக பயணம் கொள்றாங்க. அமஜ் மற்றும் முஸ்பஹான் அப்படின்ற இடத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய குரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கை சென்று அடைகிறாங்க. இந்த பள்ளத்தாக்கு குரான் எங்க இருக்குன்னா ரஜிக்கு பக்கத்துல இருக்கு. அதாவது ரஜியில் இருந்து மக்கா இந்த பக்கம் இருக்குன்னா ரஜியில இருந்து குரான் இங்க இருக்கு. சுத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து நபி அவர்கள் நின்றாங்க. ஷாம் தேசத்துக்கு போற மாதிரி வேற ஊர் வழியா இங்க வந்து குரானுக்கு வந்துட்டாங்க. இப்போ குரானுக்கு நபி அவர்கள் வந்துட்டாங்கன்றத ரஜி மக்கள் வஞ்சகத்துக்கு செஞ்சாங்களே, துரோகம் செஞ்சாங்களே, அவர்கள் புரிந்து கொண்டதுமே மலையினுடைய உச்சிக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்பஹான் அமஜ் போன்ற பகுதிகளுக்கு இடையில் 2 நாட்கள் தங்கி ஒவ்வொரு குதிரை வீரர்களையும், குறிப்பாக 10 குதிரை வீரர்களை விட்டு தேட சொன்னாங்க. எல்லாரையும் போய் தேடுங்க, யார் யார் எங்கெங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையுடைய கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அனுப்புனாங்க. ஆனால் யாருமே கிடைக்கல. இவர்கள் செல்ல செல்ல அவர்கள் வெளியே ஓடி சென்று விட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற ஒட்டுமொத்த பொருட்களையும் சஹாபாக்கள் கைப்படுத்தினார்கள். இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மக்காக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. நபி அவர்கள் கெத்து காட்டுறாங்க. நல்லா கவனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காக்கு பக்கத்துல வந்து 10 குதிரை வீரர்களை அனுப்பி உஸ்பஹான் பகுதியில் எல்லாம் சுத்தி குராஉல் கமீம் அப்படின்ற அந்த பகுதி வரைக்கும் நபி அவர்களும் 10 குதிரை வீரர்களையும் அனுப்பி அந்த பகுதிக்கு போயிட்டு வராங்க. அந்த பகுதியில யாரும் இல்ல, சும்மா அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்கள் கிட்ட கெத்த காமிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன் பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன் பாத்தீங்களா. 6 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்து நீங்கள் என்னை விரட்டி அனுப்பினீர்கள். என்னுடைய கொள்கையில மாற்றம் கிடையாது. இதே பகுதிக்கு பக்கத்தில் சில கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்காது, இன்னும் கொஞ்சம் தூரம் இல்ல,
நிச்சயமாக ஒரு நாள் மக்காவிற்குள் நான் கூடிய சீக்கிரம் நுழைவேன், அதிசீக்கிரத்தில் உங்களுடைய பகுதிகளை நான் பிடிப்பேன். எந்த கலிமாவை மொழியக்கூடாது என்று அந்த பகுதியில் இருந்து நீங்கள் வெளியேற்றினீர்களோ அதே மக்காவிற்குள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொடியை நாங்கள் பறக்க விடுவோம், நாங்கள் அங்கு வைப்போம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று தங்களுடைய கெத்தை காட்டிவிட்டு திரும்பி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்டிடியூட பாருங்க இந்த இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்வேகத்தை பாருங்கள். இந்த இடத்தில் சென்றது வேறு நோக்கத்திற்காக, டபுள் மாங்கா 2 in 1 குறைஷி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த பகுதி வரைக்கும் சென்று திரும்பி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று எந்த பகுதிக்காக எந்த மக்களை அச்சுறுத்த பிடிப்பதற்காக பழி தீர்ப்பதற்காக சென்றார்களோ அந்த வேலை 3 நாள் 4 நாள்ல முடிஞ்சது. ஆனால் குறைஷி மக்களுக்கு அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக 14 நாட்கள் அங்கு சுற்றிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பி வந்தார்கள். இந்த இடத்தில் ஹிஜ்ரி 6 துவங்கிவிட்டது. முஹர்ரம் மாதம், ரபியுல் அவ்வல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 தங்களுடைய 3 ராணுவ நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட 8 படைப்பிரிவுகளை இதே வருடத்தில் மீண்டும் மீண்டும் பின்னால் ஏவி அனுப்பிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அனுப்பினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.